எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வைக்கிற மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மசாலாலாம் அரைச்சி எதுவும் பொடி எதுவும் சேர்க்காம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சுக்காவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு வரமிளகா, 3 காஷ்மீர் மிளகா. இதெல்லாம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இப்போ சுக்கா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரே ஒரு வரமிளகாக சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் சுக்காவுக்கு. இப்போது இந்த மாதிரி வெங்காயம் முக்கால் வாசி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சுக்கா மசாலா, அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இதுக்கு 1/2 கிலோ சிக்கனுக்கு இந்த மசாலா ஃபுல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது கரிஞ்சிரும். தண்ணி எதுவும் சேர்க்கவும் கூடாது. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு உடனேயே நம்ம சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து சேர்த்து விட்டுருங்க. அந்த மசாலாலேயே நல்லா அந்த மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். அதிலேருந்தே தண்ணியெல்லாம் வெளி வந்திருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா சூப்பராக வந்திருக்கும். தண்ணியெல்லாம் இதை ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஸ்லோ குக்கிங் தான் நல்லது நான்வெஜ்ஜுக்கு எப்பயுமே. இப்போ பாருங்கள், 3/4 பாகம் சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் அது நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நல்லா கிரேவியாகவும் இருக்குது. மட்டன் சுக்கா இதை விட ட்ரையாக பண்ணால் நல்லாவே இருக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.